வணக்கம். நம்ம வீட்டில் கெட்ட எண்ணத்தோடு நிறைய பேர் வருவாங்க. ஒரு 4 பேர் வராங்கன்னா, அதில் 3 பேர் கெட்ட எண்ணத்தோடு வருவாங்க. யாரோ ஒருத்தர் தான் நல்ல எண்ணத்தோடு வருவாங்க. அந்த 3 பேர் யாருன்னு நம்ம தேடிட்டு இருக்க முடியாது. ஆனால் அவங்க வந்து போன பிறகு நம்ம வீட்டில் அவங்க கெட்ட எண்ணத்தோடு தான் வந்தாங்க, இல்லை அவங்க வந்து போன பிறகு இந்த சூழல்லாம் வருதுன்னும் போது, நீங்களே அவங்கள அவங்க எப்படி வந்து போனால் இது மாதிரிலாம் நடக்குதுன்றது நீங்களே நினச்சி பாருங்கள். உங்களுக்கு அது புரியும். ஒருத்தவங்க வந்துட்டு போகிறாங்கன்னா வீட்டில் நல்லா இருப்போம், சண்டை வரும். ஒருத்தவங்க வந்துட்டு போகிறாங்கன்னா ஏதாவது ஒரு பொருள் காணாமல் போயிடும். இல்லை ஒருத்தவங்க வந்துட்டு போகிறாங்கன்னா அன்றைக்கி பார்த்து ஒரு பொருள் அடகு கடைக்கு போவோம். இல்லை ஒருத்தவங்க வந்துட்டு போனாங்கன்னா கெட்ட நிகழ்ச்சி ஏதாவது வரும். அது மாதிரி அவங்களோட சூழல், அவங்களோட எண்ணம், கெட்ட எண்ணம் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரியான நெகட்டிவேஷனை உருவாக்குது. அதனால் இந்த மாதிரி யார் வராங்க, நல்லவங்க வராங்களா கெட்டவங்க வராங்களா நம்ம பார்க்க முடியாது. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நம்மளோட ஆஃபீஸ் ஃப்ரெண்டு கூட நம்ம வீட்டுக்கு வருவாங்க, அவங்கள வர வேண்டாம்னு சொல்ல முடியாது. உறவினர்கள் வருவாங்க, யார் வந்தாலும் நம்மளை அவங்கள வர வேண்டாம்னு சொல்ல முடியாது. இல்லை வந்துட்டு போயிட்டாங்கன்னா நம்மளால் முடிஞ்சது, நம்மளுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயத்தை வச்சு நம்ம அந்த நெகட்டிவேஷனை விரட்டி அடிக்கலாம். என்ன ஃபஸ்ட்டு யார் வந்துட்டு போகிறாங்க, இவங்க வந்தால் நம்மளுக்கு இந்த மாதிரி வருதுன்னு தோன்றவங்கள இல்லாமல், யார் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனாலுமே ஒரு 3 கற்பூரம் ஹாலில் வச்சு ஏற்றிடுங்க. அப்போ வந்து அந்த நெகட்டிவேஷன் நம்மளுக்கு வராது. 2வது, ஒரு பவுலில் உப்பு எடுத்து ஹால் மூலையில் வச்சுருங்க. எது செஞ்சாலுமே ஹாலில் தான் செய்யணும். ஹாலில் செய்கிறச்ச வரவங்களோட பார்வை அங்கே படணும். ஓகேங்களா? அந்த ஹாலில் பவுலில் உப்பு வச்சுருங்க. அது ஒன்று பண்ணலாம். அதுவும் நெகட்டிவேஷன் நம்மக்கிட்ட குறைக்கும். உருளியில் பூ போட்டு தண்ணி ஊற்றி பூ போட்டு வைக்கலாம். அது கூட கொஞ்சம் பன்னீரும் கிராமும் சேர்த்து கூட போடலாம். இதுவும் நம்மளோட நெகட்டிவேஷனை குறைக்கும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா, இப்போ யாருன்னா வந்துட்டு போன பிறகு நம்மளுக்கு வந்து இவங்க வந்து போன பிறகு சண்டை வருது, இல்லை ஏதோ ஒரு கெட்டது நடக்குதுன்னு தெரியுது இல்லைங்களா, அவங்க மஞ்சள் தண்ணி தெளிச்சுட்டு வீடை துடைச்சிருங்க. நம்ம என்ன தான் அவங்கள வெளியே நின்று பேச வைக்க முடியாது. நீட்டாக வந்துடுவாங்க. வந்துட்டு ஸ்டவ் இப்போ தான் வாங்கினியா, 6 பர்னரா, ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னால் போச்சு. அடுத்த மாதமே அதில் 2 பர்னர் எரியாத போயிடும். 4 பர்னர் இருக்கும். அதை எடுத்துகிட்டு போய் கடையில் கொடுத்தாலும் ரிப்பேர் பண்ணி வர்றதுக்கு 4 மாதம் ஆகும். ஒரு பொருள் போயிடுச்சுன்னா வெளியே வராது. அப்புறம் யாரும் இருக்கும்போது நகையை கட்டணும்னு வச்சுக்கோங்க. நகையை கட்டி சுத்தம் பண்ணுறதுக்காகவோ இல்லை குளிக்கிறதுக்காகவோ அவங்க எதற்கு அந்த நகையை கட்டும்போது, 2வது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 2வது அந்த நகை உங்கள் காதுக்கோ இல்லை எதிலேருந்து கட்டுறீங்களோ அந்த இடத்துல போட முடியாது. அடகு கடையில் இருக்கும், இல்லைன்னா சேல் பண்ணிகிட்ருப்போம். அந்த மாதிரி ஒரு சூழலை உருவாக்குவாங்க. சிலரோட பார்வைகள் வந்து அவ்வளோ மோசமானதாக இருக்கும். இந்த மாதிரி இவங்கெல்லாம் இருக்கிறவங்களுக்கு யார் வந்தாலுமே முன்னோர்கள் எதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தாங்க தெரியுமா? அவங்க வந்த உடனே நம்ம தண்ணி கொடுத்தோமா, தண்ணியோ மோரோ கொடுக்கும்போது அவங்களோட நெகட்டிவேஷன் நம்மளை பாதிக்காது. ஆனால் இப்போலாம் நம்ம அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. வந்தாங்கன்னா வந்து உட்காந்து 10 நிமிஷம் பொறுத்து கூல்ட்ரிங்க்ஸ் ஊற்றி தருவோம். இல்லை அதன் பிறகு தான் வந்து வாசல் படியில் நுழையும் போதே தண்ணி கொடுக்குற பழக்கத்தை வச்சுக்கோங்க. தண்ணியும் ஃபுல்லாக கொடுக்காத, 3/4 டம்ளர் கொடுக்குற பழக்கத்தை வச்சுக்கணும். அதன் பிறகு யாராவது வராங்க, அவங்களுக்கு நம்ம காஃபி கொடுக்குற சுச்சுவேஷன் இருக்கும்போது, இவங்க வந்தால் நம்மளுக்கு இந்த மாதிரி கெடுதல்லாம் நடக்குன்னு ஒரு சிலரை நம்ம கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணியிருப்போம் இல்லைங்களா? அவளுக்கெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு டம்ளர் பால் கொடுத்துருங்க. பால் கொடுத்துட்டிங்கன்னா, பாலில் நாட்டு சக்கரை போட்டு, நாட்டு சக்கரையோ ஒயிட் சுகரோ ஏதோ போட்டு பால் கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு அவங்கக்கிட்ட இருந்தால் நெகட்டிவேஷன் வராது. இந்த மஞ்சள் தண்ணி தெளிக்கிறீங்க. அப்புறம் ஹாலில் ஒரு பெருசாக ஒரு விநாயகர் படத்தை மாற்றிட்டிங்கன்னா, கெட்ட எண்ணத்தோடு வரவங்கள கூட விநாயகர் நம்மக்கிட்ட அந்த எண்ணத்தை வராத, அந்த ஹாலில் இருக்கிற விநாயகர் அந்த எண்ணத்தை நம்மளுக்கு வர விடாமல் அந்த விநாயகர் ஃபோட்டோ தடுக்கும். அப்புறம் எல்லோரும் வீட்டுக்கு வெளியே அந்த கண்ணாடி மாட்டினா நல்லதுன்னு சில வாதம் இருக்குது, நல்லது இல்லைன்னு ஒரு வாதம் இருக்குது. கண்ணாடியில் அவங்க உருவத்தை பார்த்தா அவங்களுக்கு தெரியணுவாங்க. எல்லாருக்குமே அந்த சூழல் பண்ண முடியாது, கண்ணாடி மாட்ட முடியாது. அதை விட்டுடுங்க. அதன் பிறகு இந்த மாதிரி பண்ணுங்கள். அதன் பிறகு என்ன பண்ணலான்னா, வெள்ளிக்கிழமைனா கண்டிப்பாக அந்த 2 எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி வாசலுக்கு வெளியே வைங்க. அதுவும் நம்மளுக்கு நெகட்டிவேஷனை எடுத்துகிட்டு வராது. அந்த 2 எலுமிச்சம்பழத்தை வைக்கும்போது குங்குமத்தை தடவியும் வையுங்க. அது தொழிலுக்கும் நல்லது, நெகட்டிவேஷனும் நம்ம வீட்டுக்கு வராது, ஆன்மீகமும் நம்மளுக்கு நல்லா இருக்கும். அந்த மாதிரி அந்த எலுமிச்சம்பழத்துக்கு பவர் உண்டு. அதன் பிறகு மாதத்தில் ஒரு வாட்டி குடும்ப மெம்பர்ஸ் உட்கார வச்சு சுற்றி போடுற பழக்கத்தை வச்சுக்கோங்க. கந்திருஷ்டி இருக்குது இல்லைங்களா, மாந்திரிகத்தை விட படு மோசமானது கந்திருஷ்டி. கந்திருஷ்டி நம்மளுக்கு வந்தாலே ஒரு நாள் நம்ம சாரீ கட்டிட்டு ஆஃபீஸ் போயிட்டு வந்தால் 9 நாள் படுத்துருவோம்.
நீங்கள் வேணால் எப்போ வேணாலும் நினச்சி பாருங்கள். நல்லா இருப்போம், ஒரு நாள் வெளியே போயிட்டு வந்தால் அடுத்த நாள் படுத்துருவோம். அந்த மாதிரி இப்போ இருக்கிற சிச்சுவேஷன். அவங்களுக்கும் அவங்களோட பார்வை தெரியாது. அதனால் அவங்களோட எண்ணங்களோட ஏக்கம் நம்மளுக்கு தாக்கமாக அமையுது. அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் நம்ம பண்ணினோமா நம்ம கண் திருஷ்டியிலேருந்து நம்ம தப்பிக்கலாம். தேங்க்யூ.